எல்லோருக்கும் வணக்கம். மணிப்பூர் கலவரத்துல தன்னுடைய இயலாமையை நிரூபித்த மத்திய அரசாங்கம். இதை இயலாமைன்னு சொல்றதா அல்லது திட்டமிட்ட சாதிய மோதலை, மதவாதத்தை உருவாக்கிய பாஜக என்று சொல்வதான்னு தெரியல. ஏன்னா பல்வேறு கருத்துக்கள் வருது. ஆதி பூர்வ குடியினருக்கும் மற்றும் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் அங்க மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அங்கு ஏற்பட்டிருக்கிற அந்த கலவரம் எப்படி ஒரு குஜராத் கலவரம் உருவாக்கப்பட்டு அங்கு ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் குறிவைக்கப்பட்டார்களோ அதுபோல மணிப்பூர் கலவரத்தில் வேறொரு மதத்தை சார்ந்தவர்கள் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டு தகர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது உடைமை வாழ்வாதாரம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தோட கொடுமை பல பாலியல் துன்புறுத்தல்களுக்கு மனதை கலங்கடிக்கிற விஷயம் இருக்கு. ஒரு இராணுவ வீரர் இராணுவத்தில் இந்த நாட்டை காத்தேன், ஆனால் என் மனைவியை காக்க முடியவில்லை. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்துக்கு இராணுவத்தில் பணிபுரிகிற ஒரு வீரனின் நற்சான்று. அந்த அளவுல அவலத்தை நோக்கி மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி. அதே போல பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு சைதாப்பேட்டையில ரயில் நிலையத்தில் பட்ட பகலில் வெட்டி கொல்லப்பட்ட இளம்பெண். இது வாடிக்கையாயிடுச்சு. தமிழ்நாடு முழுக்க எங்கு பார்த்தாலும் தினசரி, அதாவது பத்திரிகைகளில இனிமேலும் இன்றைய கொலைகள், இன்றைய கலவரங்கள், இன்றைய வழிப்பறிகள் என்று ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் போடக்கூடிய அளவுக்கு குற்ற செயல்கள் பெருகி இருக்கிறது. அப்ப இந்த தமிழகத்துல அமைதி பூங்கா, ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை என்ற பெயரெல்லாம் போய் கொலை கொள்ளை ரொம்ப மிக சர்வசாதாரணம் என்கிற அளவுல திமுகவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணியா என்ற கேள்விகளுக்கெல்லாம் கூட்டணி குறித்து தேர்தல் காலத்துலதான் முடிவெடுப்போம் என்ற எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜி வீட்லையும் பொன்முடி வீட்லையும் அமலாக்கத்துறை சோதனை என்ற உடனேயே டெல்லி சென்று சரணாகதி அடைந்து பாஜகவோடு கூட்டணி என்பதை உறுதிப்படுத்தி வந்திருக்கிறார். எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும், அதிமுகல காலங்காலமாக கூட்டணி பற்றிய முடிவு என்றால் பொதுக்குழு கூட்டப்படும். அந்த பொதுக்குழுவுல அங்கீகாரம் வழங்கப்படும். பொதுச் செயலருக்கு அம்மா இருந்த காலத்திலேயே பொதுச் செயலருக்கு அங்கீகாரம் கொடுத்து தீர்மானம் ஏக மனதாக நிறைவேற்றப்படும், எந்த விதமான முடிவுகளை எடுப்பதற்கும் என்று. அப்படி ஒரு அங்கீகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு தரப்படலாம். ஏன்னா அதிமுகவினுடைய பெரும்பான்மையான தொண்டர்கள் பாஜக கூட்டணியை விரும்பல. பாஜகவை எதிர்த்து, திமுகவை எதிர்த்து களம் காண நினைக்கிறார்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமியும் அவர் கூட இருக்கிற தங்கமணி, வேலுமணி, ஒரு 7-10 முன்னாள் அமைச்சர்களும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை அடிமைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார். அதே போல அவர்களுக்கு மாநிலத்தில் ஆளுகிற கட்சியிலையும் எடப்பாடி பழனிசாமி அவங்க சொந்தக்காரரே ஒருத்தர் இருக்காரு, புரோக்கர். இதுக்கு முன்னாடி இவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த பொழுது திமுகவுக்கு சில சலுகைகளை பெற்றுக் கொடுத்தார். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு கைமாறாக எந்த விதமான வழக்குகள், கைதுகள் இல்லாதவாறு அவர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க, செந்தில் பாலாஜி இருந்தபோது டாஸ்மாக்ல குய்யோ முறையோன்னு எடப்பாடி பழனிசாமி தினம் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருப்பார். செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் அந்த துறையில குற்றச்சாட்டே இல்லையா என்ன? அப்ப தங்கள் சுயநலத்திற்காக அதிமுக என்கிற கட்சியை மாநில அரசாங்கத்திடமும் மத்திய அரசாங்கத்திடமும் அடகு வைக்கிற பணியை சிறப்பாக எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். இவர் தலைமையில் அதிமுக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுமா என்றால் மிகப்பெரிய சந்தேகம். சரி, நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் அதுல என்ன பிரச்சனை? ஜெயிக்கலைன்னா நம்ம என்ன
மத்தியில் ஆட்சி அமைக்கவா கோருகிறோம் என்று நினைக்கலாம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு ஒரு அச்சாரமாக இருக்கும். நீங்க 2004ல நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றோம். 2006ல ஆட்சி அமைக்க முடியல சட்டமன்ற தேர்தல். 2014 வெற்றி பெற்றார் அம்மா. 16 தனித்தே நின்று ஆட்சி அமைத்தார் அம்மா. இப்ப கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 40லும் தோல்வி. ஒரு தொகுதியை தவிர அவரையும் இப்ப எம்பி இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் மூலமாக அறிவிக்க வைத்திருக்கிறார்கள். அப்ப 2021ல சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க முடிஞ்சதா என்ன? அப்ப இந்த முறை மீண்டும் அதிமுக ஆளுகிற கட்சியாக வர வேண்டும் என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் 40லும் நாம் வென்றாக வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் 40லும் நாம் வென்றாக வேண்டும் என்றால் பாஜக இல்லாத கூட்டணி, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை, லஞ்சம் ஊழல் சாதி மதம் அப்பாற்பட்ட தலைமை, ஒன்றுபட்ட அதிமுக தேவை. ஆனால் அதை சீர்குலைத்து உருக்குலைத்து செவ்வனே எடப்பாடி பழனிசாமி அவரை சார்ந்தவர்களும் தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அம்மா காலத்துல கூட யாருக்கிட்டையும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு அதுவும் எடப்பாடியை நேரா பார்த்து அவர் அனுமதித்தாதான் கட்சியில சேரணும். இந்த போக்குகள் மாற வேண்டும் என்றால் பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை நாம் கட்டமைக்க வேண்டும். அப்ப ஒருவேளை பாஜகவோட போய் அடிமை சாசனத்துல கையெழுத்து போட்டு வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப அடுத்து என்ன, இதற்கு என்ன மாற்று வழி தேடுவது என்பதை நாம் தான் சிந்திக்கணும். ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கணும், பாஜக இல்லாத கூட்டணி. ஆனா அந்த பாஜக இல்லாத கூட்டணின்னா ஓபிஎஸ் அதுக்கு தயாரா இல்லை. அவங்க எட்டி உதைச்சாலும் அவர்கள் கால் அடியில கிடப்பதைத்தான் ஓபிஎஸ் நினைக்கிறார். சசிகலாவும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. அப்ப அதனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். ஏன்னா அவர் அன்றைக்கே உணர்ந்திருக்கிறார், இந்த தலைவர்கள் என்பவர்கள் தங்கள் சுயநலத்துக்காக முடிவெடுப்பவங்க, தொண்டர்கள் தான் இயக்கத்தின் நலனுக்காக முடிவெடுப்பவர்கள். இப்ப அதுதான் நடக்குது பாருங்களேன். தலைவர்களாக இருக்கிறவர்கள் பாஜக வேணுங்கிறாங்க, ஆனால் தொண்டர்களாக இருக்கிறவர்கள் பாஜக வேணாங்கிறாங்க. ஏன்? சுயநலம். அந்த கட்சி நலன் தொண்டர்கள் பார்க்கிறாங்க, சுயநலத்தை தலைவர்கள் பார்க்கிறாங்க. இதுல இருந்து நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம். அவருக்கு கட்சி எல்லாம் அப்புறம் அவரை பாதுகாத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நம்மள கட்சியை பாதுகாக்கணும். நம்ம என்றைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட அதிமுக தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. நம்ம வைக்கிற கோரிக்கையெல்லாம் அதிமுக 40 தொகுதியிலையும் தனித்து நின்று போட்டியிட வேண்டும். அப்படி தனிச்சு போட்டியிட்டா குறைஞ்சது 35 தொகுதிகள்ல வெற்றி பெறலாம். ஏன்னா இன்னைக்கு மத்தியில் ஆளுகிற பாஜக மீதும் சரி, மாநிலத்தை ஆளுகிற திமுக மீதும் மக்கள் கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க. அப்ப தனித்து அதிமுக போட்டியிடணும். ஒன்றுபட்ட அதிமுகவாக நம்ம தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும். சாதி மதம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட தலைவரை அதிமுக தொண்டர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்ப என்ன ஆயிடுதுன்னா, பாஜக பார்த்து ஒரு ஆளை நியமிச்சிடுறாங்க. முதல்ல ஓபிஎஸ் நியமிச்சாங்க, அப்புறம் எடப்பாடி நியமிச்சாங்க. நீங்களே ரெட்டலைக்கு கையெழுத்து போட்டுருங்க. இது உங்களையும் என்னையும் போன்ற உண்மையான எம்ஜிஆர் விசுவாசிகளை ரெட்டலை எங்க இருக்குதோ அங்கதாங்க ஓட்டு அப்படின்னு இருக்கிறவங்கள ஓட்டை பெறுவதற்காக அவர்கள் கையாளுகிற தந்திரம். அப்ப நம்ம நிச்சயமா பாஜகவுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக ஒன்றுபட்ட அதிமுக பாஜக இல்லாத கூட்டணியில போட்டியிட வேண்டும். நம்ம எடப்பாடி மாதிரி நம்ம ஒன்னும் ஒரு வட்டாரத்துக்கோ சாதிக்கோ சுருங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதிமுக என்பது சாதிக்கும் மதத்துக்கும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட கட்சி. அதை நீங்களும் நானும் தான் நெஞ்ச நிமித்திட்டு சொல்லலாம். மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் நெஞ்சு வலிக்காக பயந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம சொல்லலாம், நம்மளை பார்த்து யாரு வர்றா, இடி வருதா, இன்கம் டாக்ஸ் வருது. அப்ப அண்ணாமலை ஒரு ரவுண்டு வரட்டும், அவரோட நடைபயண துவங்கிற உடனே பின்னாடியே தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை நம்ம நடைபயணத்தை மேற்கொள்வோம். எல்லா 234 தொகுதியிலையும் அதிமுக தொண்டர்கள் கருத்தறிந்து நம்ம அடுத்த முடிவை எடுப்போம்.
நம்ம ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க நம்ம முயற்சி நடந்துகிட்டு இருக்குது. கடந்த வாரத்தில் கூட சென்னையில சில தலைவர்களை சந்திச்சு நான் பேசி இருக்கிறேன். நம்முடைய கொள்கைகள் என்னன்னா, ஓபிஎஸ் நீங்களே இணைஞ்சு பயணிக்கலாமேன்னு நிறைய கேள்வி வருது. பிரச்சனை என்னன்னா, நம்ம கூடவே என்ன சொல்றோம், பாஜக இல்லாத கூட்டணி தேவை. இதுதான் அதிமுக தொண்டர்கள். ஆனா ஓபிஎஸ் பாஜக கூட தான் பயணிக்கணும். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர் கூப்பிட்டாங்க, ஓபிஎஸ் கூப்பிட்டா உடனே ஓடுறதுக்கு தயாரா இருக்காரு. அப்ப நம்ம எப்பவுமே நம்ம எடுத்து வைக்கிற அந்த பாதை, போகிற பாதை வந்து சரியா இருக்கணும். சரி, ஒன்றுபட்ட அதிமுக. ஓபிஎஸ் வேணும், எடப்பாடி வேணும், சசிகலா வேணும், தினகரன் வேணும், அம்மா இருந்த காலத்தில் இருந்த அத்தனை பேரும் வேணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு திமுக இருக்கிறவங்க கூட வேணும். ஒன்றுபட்ட அதிமுக தேவை. பாஜக இல்லாத கூட்டணி தேவை. ஆனா இங்க வந்து சேர்த்துட்டு ஆட்டத்தை கலைச்சு விடலாங்கிற கெடுக்க நினைப்பவர்களுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் இந்த கூட்டணி ஒரு தெளிவாகட்டும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாஜக இல்லாத கூட்டணி தேவை. மூன்றாவது, சரி வர்றேன், ஆனா நான் தான் பொதுச் செயலாளர் இருப்பேன்னு 5 பேர் நிக்கிறாங்க. தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தேவை. அடுத்து லஞ்சம், ஊழல், சாதி, மதம், இதற்கு அப்பாற்பட்ட அதிமுக தலைமை தேவை. இதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கிறோம். என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.